காளியம்மாளுக்கு சீமான் கொடுத்த முக்கிய பொறுப்பு படுதோல்வி அடைந்த திமுகவின் முயற்சி எனும் தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்குது. இதை வைத்து எப்படியாவது அந்த கட்சியை வீழ்த்தி விட வேண்டும். சரியாக நாம் தமிழர் கட்சி இப்போ வளர்ச்சி பாதையில் வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். அதான் நம்மளுடைய பொழப்பு ஓடுன்னு சொல்லிட்டு இந்த திமுகவின் பல கூட்டங்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு மூலையிலிருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவங்க நான் திமுக சப்போர்ட்டர்னு பேசுவாங்க, இன்னொரு பக்கம் நான் பொதுவான ஆள்னு பேசுவாங்க, இன்னொரு பக்கம் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு கட்சியை சார்ந்து பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய அட்டாக் முழுவதும் எப்படியாவது நாம் தமிழரை வீழ்த்த வேண்டும், நாம் தமிழரை இழிவாக பேச வேண்டும் அப்படிங்கிறதுல மட்டும் இருக்கும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை நேரடியாக வீழ்த்த முடியல அப்படிங்கிறதுக்காக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் அவதூறுகளை கொண்டு இங்கே பார்த்திங்க அவங்க கட்சி எப்படி இருக்குது அப்படின்று ஒரு கேள்வி எழுப்புவதன் மூலமாக அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி எப்படியாவது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த முக்கிய படை தளபதிகளை உடைத்தா போதும் அவருடைய வளர்ச்சிங்கிறது அபரிவிதமாக இருக்குது. ஆனால் அதை ஏதாவது ஒரு வகையில் தடுக்கணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை அனைத்து இடத்துக்கும் போகாமல் அவர்களுடைய தளபதிகளை அனுப்பும்போது அவர்களை யாருன்னா ஒருத்தவங்களை தூக்கணும்னு சொல்லிட்டு மீனவ மக்கள் மொத்த பேருக்கும் ஒற்றையாளாக தெரியக்கூடிய அளவுக்கு காளியம்மாள் அவர்கள் வளர்ந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்கள முடிச்சு விட்டால் தான் இந்த விஷயம் சரியாகும்னு சொல்லிட்டு கடந்த 2 வாரங்களாக காளியம்மாள் அவர்களை பற்றிய செய்தியும் அது மட்டும் இல்லாமல் காளியம்மாள் அவர்கள் எப்படியாவது கட்சியை விட்டு வெளியே வந்து தான் அவங்களுடைய சுயமரியாதையை நிரூபிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனத்தெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர்கள் வரப்போவது இல்லைங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க. இதே நேரத்தில் நம்மளும் ஒரு சரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும்னு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் அவங்க ஏற்கனவே மகளிர் பாசறையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு ஏதாவது கொடுக்கணும், கொள்கை பரப்பு செயலாளர் போன்ற ஏதாவது ஒரு பொறுப்பை நம்ம கொடுத்து இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு சிறப்பிச்சாதான் இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு செய்திருப்பதாக வட்டாரங்கள் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க இருக்க அந்த 2026 தேர்தலில் பலமுனை போட்டி நடக்க போது இதனால் யார் பலனடை போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டமேசை விவாதம் நடத்தியிருக்காங்க. இதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக யார் அனுப்பலான்னும் போது காளியம்மாள் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அரசியலில் தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் அவங்க மட்டும் இல்லாமல் திமுக சார்பில் பார்த்திங்கன்னா சபாபதி மோகன் அவர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன், பாஜகவுடைய தங்க வரதராஜன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அந்த ராமலிங்கம் அவர்கள், அப்புறம் திரை இயக்குனர் ராசி அழகப்பன், இவங்க எல்லாருமே பங்கு பெறுறாங்க. இந்த வட்டமேசை விவாதத்தில் இன்னும் பல நிகழ்வுகள் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் காளியம்மாள் அவர்களை வீழ்த்திவிட்டால் எல்லாத்தையும் சரி செய்திடலாம், சீமான் அவருடைய கட்சி விழுந்துவிடும், இந்த தளபதிகள் அவ்வளவு இலகாக மாறிடுவாங்கன்னு நினைக்கக்கூடிய அந்த முட்டாள்தனமான அவர்களுடைய ஆசை மிகப்பெரிய படுதோல்வி அடைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.